ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பிஜிடிஆர்பி பற்றி வீடியோ போடும்போது ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுக்குற நம்பிக்கையில் தான் பிஜிடிஆர்பி ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, உங்கள் கைடன்ஸ்னால தான் படிக்கிறேன் அப்படி எல்லாமே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்பவே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணி ஒரு சில பேர் வந்து படிக்கிறாங்க அப்படிங்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி நான் யாரை பார்த்தாலும் சரி, என் கூட பேப்பர் கரெக்ஷனுக்கு வரவங்க அல்லது எக்ஸாம் டியூட்டிக்கு வரவங்க யாராவது ப்ரைவேட் ஸ்கூலில் இருந்து வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை சொல்லுவேன். ஏன்னா அவங்க ஒரு சில பேர் எக்ஸாம்ஸ் பற்றி ஒரு ஐடியாவே இருக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி எழுதியிருக்கீங்களா அப்படின்னா, இல்லை சார் அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம், ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுல வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் போல், அதனால நான் அதெல்லாமே பண்ணுறது கிடையாது அப்படின்லாமே சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் பார்க்குறப்ப சொல்லுவேன், கொஞ்சம் ஈஸி தாங்க, கொஞ்சம் எஃபர்ட் எடுத்தால் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பேப்பர் கரெக்ஷன் அண்ட் எலெக்ஷன் டியூட்டிக்கு இதுக்கு எல்லாமே போகும்போது நேரில் ஒரு சில பேர் வந்து சொன்னாங்க, பரவாயில்ல சார் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருந்துச்சு, எக்ஸாம் அதாவது நியூவாக இப்போ பாஸ் பண்ணுவாங்க, எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்போ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, இந்த மாதிரிலாமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பொதுவாக எப்பயுமே நம்ம எடுக்கக்கூடிய டிசிஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சக்ஸஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் எடுத்து ஒரு 2 டிசிஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எதுக்காக இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஒரு அந்த கன்ஃபியூஸ்டாகவே இருப்பாங்க. நம்ம படிக்கலாமா அல்லது வேணாமா, இதை நம்பி படித்தா என்ன ஆகுறது. இன்னும் ஒரு சில பேர்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க, இதை நம்பி படிக்கலாமா, வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வருமா அப்படிங்கிற டவுட்டில் என்ன பண்ணாதீங்க அப்படின்னா படிக்காதீங்க. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு 2013 எக்ஸாம்ஸ் வந்து எழுதிட்டுருக்கேன் சரிங்களா. 2013 ஃபஸ்ட்டு நான் எழுதின எக்ஸாம் பிஜி முடிச்சுட்டு உடனே எழுதுனது 2013. அந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் பற்றி எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை சரிங்களா. எக்ஸாமை பற்றி எதுவுமே தெரியாது, சும்மா போயிட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு 2013 எழுதுனது அந்த டைம் பாஸ் பண்ணல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டைம் பார்த்தீங்கன்னா 2015 அதுக்கப்புறம் வந்துச்சு. ஸோ இந்த டைம் எழுதினேன், அப்பயும் நான் வந்து பாஸ் பண்ணல. ஏன்னா 2 டைமுமே நான் எதுவுமே சரியாக படிக்கலை. ஸோ அந்த டைம் தான் நான் வந்து பார்த்தேன், இப்படியே போயிட்டு இருந்தால் நமக்கு வந்து ஒன்றும் முடியாது, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கூல் போகிறத வந்து நிறுத்திட்டேன். எங்கள் வீட்டில் சொன்னேன், இந்த மாதிரி நான் ஒரு 2 வருஷத்துக்கு நீங்கள் வந்து சம்பளம் அந்த மாதிரிலாமே எதுவும் கேட்காதீங்க, நான் ஏன்னா எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் விட்டு நின்றுட்டேன். அது பரீட்சை அதுக்கப்புறம் எப்போ வருது ஏது வருது அதெல்லாமே சொல்லலை. 13 15 அதுதான் தெரியும். அதுக்கடுத்து 15 பார்த்தீங்கன்னா உடனே வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுவும் ஒரு காரணம், உடனே நின்னாச்சு. ஆனால் 2015 ஃபுல்லாக எக்ஸாம்ஸ் இல்லை, ஏன்னா அந்த டைம் வந்து வந்ததுனால. அதுக்கடுத்து 2016 பார்த்தீங்கன்னா வரல. கிட்டத்தட்ட 2017 வரைக்கும் அந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா படிச்சுட்டு இருந்தோம். நான் வந்து ஒரு சில மிஸ்டேக் பண்ணதுனால 2017 என்னால் என்ன பண்ண முடியல அப்படின்னா பாஸ் பண்ண முடியல. ஆனால் இந்த 2016 + 17 இந்த 2 வருஷம் படித்தது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கடுத்து 17க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2019 தான் எக்ஸாம்ஸ் வந்து வந்துச்சு. ஸோ இந்த 17 to 19 என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப தான் இந்த எக்ஸாம் எழுதிட்டோம், மார்க்கு ரேங்க்குக்கு வரல, ஒரு 6 மார்க் 7 மார்க் டிஃப்ரென்ஸில் வந்து நமக்கு வந்து போயிடுச்சு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு 11th 12th மேபி எதிர்பார்த்து போனது 11th 12th. ஏன்னா என்னோடய மேஜர்ஸ்க்கு அந்த டாப்பிக்லேருந்து கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளான கொஷின். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா 11th 12th பேசிக்ஸ் நம்ம வந்து சரியாக படிக்காமல் விட்டுட்டோம். கொஞ்சம் ஹை லெவலில் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கணும், ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 11th 12th ஸ்கூல் சிலபஸில் வந்து படித்தது எதுவுமே சரியாக, கொஷின் கேட்டது எதுவுமே சரியாக ஆன்சர்ஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு கம்மியான சம்பளம் கொடுத்தாலும் பரவாயில்ல, ஒரு 11th 12th கிடைக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஸ்கூலாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா 2017 செலக்ட் ஆன டீச்சர்ஸ் ஒருத்தர் வந்து வேலைக்கு போனார் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு. அந்த ஸ்கூலில் அப்போ வேக்கண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா இன்பிட்வீனில் எப்பயுமே ப்ரைவேட் ஸ்கூலில் அதிகமாக வேக்கண்ட் இருக்காது. யாருனாச்சும் இந்த மாதிரி எக்ஸாம் பாஸ் பண்ணி போனாலோ இல்லை வேறு எதனாச்சும் ரீசனால் ரிலீவ் ஆனால் தான் நமக்கு வந்து போஸ்டிங் அந்த இதெல்லாமே கிடைக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட நான் வந்து போனது செப்டம்பர் அக்டோபர்னு நான் நினைக்கிறேன், அந்த மந்த் எண்டில் தான் போனேன். ஏன்னா அவங்க அப்போ தான் போஸ்டிங் போனாங்க. அதுக்கப்புறம் அந்த 2017 19 வரைக்கும், ஏன்னா 17க்கு அப்புறம் எப்போ எக்ஸாம் வரும்னு தெரியாது. ஸோ 17 நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன், அது நிறைய வீடியோஸில் நான் வந்து சொல்லியிருக்கேன், என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத எடுத்து வச்சுட்டு
எந்தெந்த யூனிட்டு சரியாக படிக்கல, ஒரு 2 யூனிட் 3 யூனிட் தான் இன்கம்ப்ளீட்டாக பண்ணியாச்சு. அந்த யூனிட்லேருந்து கேட்ட கொஷின்ஸ் சரியாக ஆன்சர்ஸ் பண்ணலாம். அதனாலே என்னுடைய மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அந்த எது நம்ம மிஸ்டேக் பண்ணமோ அது எல்லாமே கரெக்ஷன் சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்காத யூனிட்லாம் ஃபஸ்ட்டு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்தோம். அதுக்கடுத்து இன்பிட்வீனில் 2018 ஈவன் 19 பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசியில் என்னோட மேஜர்ஸ்க்கு எக்ஸாம்ஸ் வந்து வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்டில் இதில் என்னோட மேஜர்ஸ்க்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும். அதெல்லாம் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நான் வந்து அப்ளை பண்ணி ஒரு 2-3 எக்ஸாம்ஸ் வந்து இருந்துச்சு. அது எல்லாமே எனக்கு ஒரு ரிவிஷனுக்காக இருக்கிற மாதிரி ஹெல்ப் பண்ணிச்சு. அதுக்கடுத்து 2019 ரொம்பவே முக்கியமான இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. பொதுவாக நான் அந்த டைம் ஸ்கூல் போயிட்டு இருந்தேன். அப்போது ஒரு இக்கட்டான சூழ்நிலை என்னென்னா ஸ்கூல் திறந்து ஒரு 10 நாளைக்கு ஆயிடுச்சு. ஒரு ஜூன் 1ஆம் தேதி அல்லது ஸ்கூல் திறக்கிறதுக்கு முன்னாடினா கூட நம்ம வந்து ரிலீவ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் ப்ரைவேட் ஸ்கூலில் அப்போ சொன்னாலுமே நம்ம வந்து கேட்பாங்க, ஸ்டாஃப் இல்லை வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஸ்கூல் திறந்துடுச்சு. நானும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து ஒரு 10 நாள் இருக்கும். ஆஃபீஸ் ரூம் வரைக்கும் போவேன், அதுக்கப்புறம் ரிட்டன் வந்துடுவேன். ரிட்டன் வந்துடுவேன். ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்களோ எது சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக போயிட்டு ஒரு கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கேட்டு பார்ப்போம். ஏன்னா லாஸ்ட் டைமே நமக்கு வந்து மார்க் வந்து கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டோம். இந்த டைம் எப்படியும் ப்ரிப்பேர் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்க போயிட்டேன். இந்த மாதிரி லீவ் கொடுங்க ஒரு 2 மாதத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. யாராக இருந்தாலும் 2 மாதத்துக்கு கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்க. அதனால் அவங்க உடனே லீவ்லாம் தர முடியாது சார், நீங்கள் வேணால் ஆல்டர்னேட் ஆள் இருந்தால் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம எங்கே தேடி பார்த்தோம், நமக்கு வந்து யாருமே கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் ஸ்கூல் போகிறத நின்றுட்டேன். ஸோ இது எதுக்காக அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா, நான் ஸ்கூல் போயிட்டு நின்றுட்டு ஒரு ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அடுத்த செப்டம்பரில் தான் எக்ஸாம் வந்துச்சு. ஈவன் ஏன் வந்து இந்த ஜூன் மந்த் வந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட்டே சொல்ல, ரொம்ப கன்ஃபியூஷன். எப்போ எக்ஸாம் வரும் எந்த ஒரு டீட்டெயிலுமே கிடையாது. நம்ம வந்து படித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 மந்த்து படித்தது தான் சரிங்களா. இந்த 2 மந்த்து படித்த ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க 2 மந்த்து படித்தா கூட போதும், 3 மாதம் படித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இங்கே படித்த 2015 to 17 இருக்குது பார்த்தீங்களா, இதில் படித்தது ப்ளஸ் வந்து 17 to 19 இதில் படித்தது. இது எல்லாமே தான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இது எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ வந்து நான் வந்து படிக்கலாமா இல்லை வேணாமா இந்த மாதிரி கன்ஃபியூஷனில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக என்ன சொல்லு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே நான் வந்து சொல்கிறது என்னென்னா, என்னால் தான் இந்த ஃபேமிலி ரன் ஆகணும். நான் வேலைக்கு போனால் தான் வீட்டில் இருக்கிற எல்லா மற்ற இதெல்லாமே சரி பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் வேலைக்கு போங்க. அதர்வைஸ் இல்லை நான் வேலைக்கு போகலனாலும் வீட்டில் இருக்கவங்க பார்த்துப்பாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி என்ன பண்ணலாம், படிக்கலாம் சரிங்களா. கொஞ்சம் டிலே ஆக தான் தெரியும், அது எல்லாத்துக்குமே தெரியும். ஒன்ஸ் நம்ம வந்து பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம எதை பற்றியுமே என்ன பண்ண தேவையில்ல, கவலைப்பட தேவையில்ல. ஸோ அந்த டைமில் நான் எடுத்த டிசிஷன், ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஸ்கூல் நிற்கிற என்ன பண்ணுவேன், அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னாமே சொல்லுவாங்க. நான் அதான் யோசித்தேன், நீ வேலையை விட்டு நின்றுட்டா திருப்பி வேறு எந்த ஸ்கூலுக்கு உனக்கு வந்து கிடைக்கும் சரியா, அதுக்கடுத்து சம்பளம்லாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கம்மியாக தான் கொடுப்பாங்க அப்படில்லாமே நமக்கு வந்து சொன்னாங்க. நான் அதை பற்றிலாம் கவலைப்படல. நம்ம வந்து இறங்கி படித்து பார்ப்போம், வந்தால் நல்லது, இல்லைனா வேறு ஸ்கூல் எதனாச்சும் கம்மியாக மறுபடியும் தந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு தான் நான் ஸ்கூல் விட்டு நின்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கூலுக்கு மறுபடியும் வந்து இன்பிட்வீன் நின்னதுனால யாருமே அங்கே வேலைக்கு வரல. அதுக்கப்புறம் எக்ஸாம்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் மறுபடியும் போனேன். அவங்க வந்து கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி யாரும் வரல, நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே பரவாயில்ல, ஏன்னா என்னோடய மார்க் ஷீட்டு இது எல்லாமே அங்கே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிவி போகிறப்ப அவங்களே நான் போய் கேட்டால் அவங்க வந்து கொடுத்துட்டாங்க, எந்த ஒரு இதுவுமே சொல்ல. ஈவன் அந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ரொம்ப இதாக இருந்த ஸ்கூல் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒருத்தவங்க வேலையை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா ரிட்டன் வரும்போது எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் அந்த ஸ்கூலில் என்ன பண்ணிட்டாங்கன்னா எடுத்துட்டாங்க. அதே மாதிரி நான் நிற்கிறப்ப அந்த மே மந்த்து சம்பளம்லாம் இல்லை பிடிச்சி வச்சுருந்தாங்க. அதையுமே நான் திருப்பி ரிட்டன் போன பிறகு அந்த ஸ்கூலில் எனக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு முக்கியமாக படிக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்தீங்கன்னா முடிவு எடுத்து படிங்க. படிக்கலாமா வேணாமா, ஸ்கூல் போகலாமா இல்லை வேணாமா, இல்லை வேலைக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்காதீங்க. ஒரு முடிவு தீர்க்கமாக எடுத்தீங்க அப்படின்னா அதை எடுத்துருங்க. ஸோ நான் எடுத்த இந்த 2 டிசிஷன் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு கவர்மெண்ட் போஸ்ட் வாங்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். ஒருவேளை நான் அந்த அங்கே என்னாச்சும் திட்டுவாங்களோ இல்லை நமக்கு வந்து சேலரி இல்லாமல் போயிடுமோ இல்லை அடுத்த ஸ்கூல் கிடைக்காம போயிடுமோ
அப்படின்னு சொல்லிட்டு நான் அதே ஸ்கூலில் ரன் பண்ணிட்டு படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா பாஸ் பண்ணியிருப்பேனா அப்படிங்கிறது எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க். சரிங்களா? அந்த அளவுக்கு. ஏன்னா நான் அந்த 10 நாள் இருக்கு பார்த்தீங்களா, அது நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். எவ்வளோ நேரம் நமக்கு படிக்கிறதுக்கு டைம் கிடைக்குது. ஒரு 2 மணி நேரம் தான் நம்மளால் அந்த டைமில் படிக்க முடிகிற மாதிரி இருந்துச்சு. அதுவுமே டயர்ட்னஸ், மார்னிங் கிளாஸ், ஈவினிங் கிளாஸ் இதெல்லாமே பார்த்துட்டு அப்போ தான் முடிவு பண்ணேன். ஸோ இப்போ இது லெவலில் இருந்தோன்னா நம்ம வந்து பாஸ் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா அடுத்து எப்போ வரும்னு தெரியாது. 1 வருஷம் கழிச்சு வருதா, 2 வருஷம் கழிச்சு வருதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் முடிவு பண்ணிவிட்டு போய் கேட்டால் அவங்க வந்து இல்லை ஆல்டர்னேட்டிவ் இருந்தால் சொல்லுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானே ஸ்கூல் விட்டு என்ன பண்ணியாச்சுன்னா என்னாச்சு. அதுக்கப்புறம் என்னோடய ரூம்மேட்டோட போயிட்டு ஏற்கனவே அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கிளாஸ்லாம் போனாங்க. நமக்கு அந்த அளவுக்கு கிளாஸ் போகிறதுக்கு வசதி இல்லை. அதனால் நான் ஏற்கனவே படித்த ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுருந்த நோட்ஸு, என்கிட்ட இருந்த மெட்டீரியலு அதை வச்சு தான் என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க ரூம்மேட்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் போயிட்டு வருவாங்க. சாட்டர்டே சண்டே கிளாஸ் போவாங்க. அன்னைக்கு வந்து நான் ஓனாக தான் எல்லாமே படிச்சுட்டு இருந்தேன். இதுலேயுமே இன்னும் ஒரு சில பேருக்குலாம் டவுட் இருக்கும். கிளாஸ் போனால் தான் பாஸ் பண்ண முடியுமா, இல்லை வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸாமை பற்றி நாலேஜு இதுதான் நமக்கு வந்து எக்ஸாம்ஸில் வந்து இப்படி தான் கொஷின்லாம் வரும். அந்த ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். நீங்களே கூட என்ன பண்ணிக்கலாம், ஒன்றா படிச்சுக்கலாம். ஸோ அதனால் முடிவு எடுக்கிறதுல கரெக்டாக கொஞ்சம் தெளிவாக எடுத்து வச்சிங்க. நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு, சிவி லிஸ்ட்லாம் முடிஞ்ச பிறகு, போஸ்டிங்லாம் போட்ட பிறகு மறுபடியும் நோட்டிஃபிகேஷன் வருமா அப்படின்னு கொஷின் கேட்காத அளவுக்கு நீங்கள் இப்போயே நிறைய வாட்டி கொஷின் கேட்டு நம்ம படிக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத என்ன பண்ணி வச்சிங்க, முடிவு பண்ணி வச்சிங்க. நிச்சயமாக எக்ஸாம் அப்படிங்கிறது வரும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணி ரெடி ஆகிடுங்க. எக்ஸாம் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஐடியாஸ் கொடுக்க ரெடியாக இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.